அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகரை நினைத்து தீராது வியாதி தீர பில்லி சுனியம் அகல வீட்டுல சந்தோஷம் நிலைக்க இத நீங்க 6 முறை சொல்லி தினமும் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே சந்தோஷம் நிலைத்திருக்குங்க. ஏன்னா இந்த வழிபாட நீங்க நம்பிக்கையோட உள் மனதார ஏத்து திருச்செந்தூர் முருக பெருமான மனதார நினைத்து இல்ல ஆறுபடை வீட்டுல உங்களுக்கு எந்த முருக பெருமான ரொம்ப பிடிக்குமோ அவரை நீங்க நினைத்து இதை நீங்க வழிபாடு செய்யுங்க. ஏன்னா நம்மளுடைய முருகப்பெருமானுடைய இந்த வரி 6 வரியை நீங்க உச்சரிச்சு 6 முறை வழிபாடு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. ஏன்னா இதை நம்ம ஏற்கனவே நம்மளோட வீடியோ பதிவுல போட்டிருக்கோம். ஆனா இதை பாத்தீங்கன்னா ஒரு திருச்செந்தூர் முருகருடைய பக்தர் நம்ம இப்ப போய் வழிபாடு பண்ணிட்டு வந்திருந்தோம். நம்மளுக்கு நம்ம ஜாயிண்ட் குரூப், அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூபோட ஜாயிண்ட் குரூப்ல இருக்கிறவங்க நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நீங்க கண்டிப்பா இத சொல்லுங்க, இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு, இதை தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகருடைய பக்தர் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு இது ஷேர் பண்ண விஷயம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில இதை இன்று வரை அவங்க வீட்டுல ஒரு வழக்கமாகவே வைத்து வழிபாடு செய்துட்டு வராங்க. நீங்க உங்களுக்கு எந்த வேண்டுதலுக்காக இதை நீங்க 6 முறை உச்சரிச்சு நீங்க வழிபாடு செய்றீங்களோ அது கண்டிப்பா 100% நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாவே இதை நீங்க 6 முறை உங்க வீட்டுல நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில அமர்ந்து நம்ம ஸ்கிரீன்ல கொடுக்குறோம், நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை உச்சரிச்சு வழிபாடு செய்யும் பொழுது தினமும் செய்யும் பொழுது மனசுல எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நம்ம மனசுக்கு ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். நம்ம கடவுள்கிட்ட எந்த விஷயத்த நம்பி நம்ம திருச்செந்தூர் முருக பெருமான்கிட்ட கேட்கிறோமோ அதை அவர் 100% நடத்தி கொடுப்பார். ஏன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வழிபாடுகள்லயே ரொம்ப ரொம்ப சக்திவா நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தெய்வங்கள்ட்ட நினைக்கும் பொழுது நம்ம மனசுல நம்பிக்கை இருக்கணும். இப்ப நம்ம ஒரு விஷயத்த எனக்கு கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்போம், மனதார பிரார்த்தனை பண்ணி எனக்கு 7 நாள்ல இந்த விஷயத்தை எனக்கு நடத்தி கொடு, எனக்கு 6 நாள்ல எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு நம்ம போய் முருகப்பெருமான்கிட்டயோ இல்ல இஷ்ட தெய்வங்கள்ட்டயோ நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்துருவோம். ஆனா நம்ம 6 நாள்ல எனக்கு நடத்தி கொடுன்னு நம்ம அந்த விஷயத்தை விட்டுறணும். இப்ப கடவுள்கிட்ட போய் நம்ம ஒரு விஷயத்த கேட்டோம்னா இதை நீயே பாத்துக்கோ அப்படின்னு அவங்கள்ட்ட விட்டுட்டு வந்துடணும். நம்மளுக்கு எது எப்ப தேவையோ அவங்க கண்டிப்பா நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு முருகப்பெருமானை உன்னிட்ட நான் 6 நாள் சொல்லியிருக்கேன், ஒரு நாள் போயிட்டு இன்னும் 5 நாள் தான் இருக்கு, நீ எனக்கு இதை நடத்தி கொடுக்குறியா இல்லையா பாப்போம். 2 நாள் போயிட்டு இன்னும் 4 நாள் தான் இருக்கு, நீ நடத்தி கொடுக்குறியா இல்லையா பாப்போம் அப்படின்னு நம்ம கடவுளை மிரட்டக்கூடாது. வாழ்க்கையில அவங்கள ஒரு நம்ம நம்பி வழிபாடு செய்யணும். நீங்க ஒவ்வொரு நாளையும் நம்ம கவுண்ட் பண்ணி வழிபாடு செய்யும் பொழுது அப்ப நம்பிக்கை இல்லையே. நீங்க எண்ணிக்கை மீதுதான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கே தவிர நீங்க வழிபாடு பண்ற தெய்வங்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா நம்ம நம்பிக்கைன்றது நம்ம அவங்கள சரணாகதி, நம்ம திருச்செந்தூர் முருகரை சரணாகதி அடைந்துட்டு அவங்கள்ட்ட இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் என் வாழ்க்கையில, ஆனா நீ எப்ப நடத்தி கொடுப்பியோ இது கண்டிப்பா எனக்கு நடந்தே ஆகணும், நீ உன்னிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன், இத நீ பாத்துக்கோ, ஆனா எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு நீங்க நம்பிக்கையோட விட்டுட்டு நீங்க வேற எந்த வழிபாட நீங்க செய்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பா 100% உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை திருச்செந்தூர் முருகர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதை விட்டுட்டு நீங்க நம்ம ஒவ்வொரு நாளையும் எண்ணி எண்ணி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நானே சொல்றேன் அது நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்பிக்கை இல்லாததற்கு சமம். நம்ம எந்த விஷயத்தை எண்ணி எண்ணி வழிபாடு செய்யும் பொழுது அது எண்ணிக்கையா தான் போகுமே தவிர நம்பிக்கை அந்த இடத்துல வராது. அதனால எந்த ஒரு வழிபாடையும் உள்மனதார ஏத்து நம்மளுடைய ரத்தமும் சதையும் எப்படி பின்னி பிணைந்து இருக்குதோ அதே போல நீங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து உள்மனதார ஏத்து உங்க வீட்டுல இந்த வழிபாட தினமும் நீங்க 6 முறை சொல்லி உச்சரிச்சுட்டு வாங்க. பெண்கள் மாதவிடாய் காலத்துல மட்டும் இதை நீங்க உச்சரிச்சு வழிபாடு செய்ய வேணாம். ஏன்னா நம்மளுடைய கந்த சஷ்டியிலே பாத்தீங்கன்னா ஒரு நாள் 36 உரு ஜெபித்து அப்படின்றது கந்த சஷ்டியில வரும். நம்மனால 36 முறை கந்த சஷ்டிய படிக்க முடியாது. ஆனா நீங்க இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், இந்த 6 வரிய நீங்க 6 முறை வாசிச்சீங்கன்னா 36 முறை கந்த சஷ்டிய நீங்க வாசிச்சதற்கு சமம். இத நீங்க உங்க வீட்டுல தினமும் இந்த வழிபாட செய்துட்டு வாங்க. இப்ப நம்ம வேலைக்கு போறோம், சொல்ல முடிய
இப்ப வந்து நம்ம வீட்ல இருந்து அத சொல்லி வழிபாடு பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம பஸ்ல போவோம். இப்ப ஆட்டோல போவோம். இல்ல நடந்து வருவோம். இல்ல பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி நேரங்கள்ல கூட நீங்க உச்சரிச்சு வழிபாடு பண்ணலாம். இப்போ ஒரு சில அதுக்காண்டி நம்ம ரோட்ல நிண்டு படிக்க முடியுமா? அப்படின்னு கேட்பாங்க. கடவுள் தூண்லயும் இருப்பார், துரும்புலயும் இருப்பார். அதுதான் நம்ம நம்பி அந்த முருகப்பெருமான வழிபாடு பண்றது. இப்ப நீங்களே உணரலாம். நம்ம போய்க்கிட்டே இருப்போம். மேலேருந்து கல்லோ ஏதோ நம்ம விழாது. ஆனா சொல்றேன். ஆனா நம்ம ஜஸ்ட் அங்கிட்டு தாண்டி போவோம் அது விழும். அப்ப என்ன பண்ணுவோம்? தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல கடவுள் இருக்கிறார். சரிங்களா? அதனால நம்பிக்கையோட நீங்க திருச்செந்தூர் முருகர நம்பி நீங்க வழிபாடு பண்ணுங்க. திருச்செந்தூர் போக முடியாதவங்களும் நீங்க வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா திருச்செந்தூர் முருகர் உங்கள எப்ப அழைக்கணுமோ அவருடைய சன்னதிக்கு கண்டிப்பா அழைப்பார். ஏன்னா நீங்க அவர நினைத்துக் கொண்டே இருங்க. அவர் உங்கள கண்டிப்பா ஒரு நாள் அழைப்பார். நீங்க அவருடைய சன்னதியில போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். இது பல பக்தர்கள் கண்ட விஷயம். இப்ப ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து திருச்செந்தூர்ல போய் வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. அவங்கனால இப்ப நினைத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்னால போய் வழிபாடு செய்ய முடியாது. ஏன்னா, அவர் நம்ம எப்ப அழைக்கிறாரோ, உடனே கிளம்பி நம்ம போய் அவர தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னு வைங்க, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்மள விட்டு அகலும். ஏன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து இந்த பில்லி, சூனியம்லாம் வந்து செஞ்சோம். இவன் மட்டும் எப்புட்றா நல்லா இருக்கிறான்? அப்படின்னுட்டு அந்த மாரி ஒரு விஷயத்த செஞ்சு வைப்பாங்க. ஏன்னா, நம்ம அந்த மாரி விஷயத்த நம்ப மாட்டோம். யாரு திருச்செந்தூர் முருகருடைய பக்தர், முருகப்பெருமானுடைய பக்தரா இருந்தாங்கன்னா, இந்த விஷயம் அவங்களா வந்து அண்டவே அண்டாது. அப்படி அண்டிருந்தாலும் இந்த 6 வரிக்கு அத அலறி அடித்து 100% ஓடதான் செய்யும். நீங்க நம்பிக்கையோட உங்க வீட்ல, உங்க பூஜை அறையில அமர்ந்து நீங்க மனதார முருகப்பெருமான நினைத்து, இத தினமும் 6 முறை உச்சரிச்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம திருச்செந்தூர் முருகர் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். நீங்க கண்டிப்பா இத உங்க வீட்ல உச்சரிச்சு வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா நம்ம திருச்செந்தூர் முருகனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்குங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.